ஆகஸ்ட் 28, 2022 அன்னைக்கு சாயந்தரம் வைஷாலி பன்சாரின்ற பெண் தன்னோட கணவன் கிட்ட வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களோட காரை எடுத்துட்டு கிளம்பிருக்காங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போவான்னு நினைச்சு அவங்களோட கணவரும் எங்க போறேன்னு கேட்காம இருந்திருக்காரு. அன்னைக்கு ராத்திரி ஆகியும் வைஷாலி வீட்டுக்கு வரல. அடுத்த நாள் காலையில வைஷாலியோட கணவர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு. போலீஸ் அந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்கும் போது போலீஸ் கிட்ட வைஷாலியோட கணவர் அவங்களோட கார் நம்பரை கொடுத்ததுனால அந்த நம்பரை வச்சு போலீஸும் விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல பார் நதி கிட்ட அவங்களோட கார் நின்னுட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கும் போயிருக்காங்க. அப்படி போய் பார்க்கும்போது அந்த காருக்குள்ள வைஷாலி இறந்த நிலையில இருந்திருக்காங்க. யார் இந்த வைஷாலி? தன்னோட கணவன் கிட்ட கூட சொல்லாம அந்த நதி கிட்ட எதுக்காக போயிருப்பாங்க? அவங்கள யாரு எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் டாப் கிரைம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஆகஸ்ட் 29, 2022 அன்னைக்கு பார் நதி கிட்ட வலேனோ கார் நின்னுட்டு இருந்திருக்கு. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த கார் அதே இடத்துல நின்னுட்டு இருந்திருக்கு. அந்த வழியா போனவங்க யாரும் அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேர் வண்டியை நிறுத்துறதுனால அந்த ஊர் மக்களுக்கு பெருசா சந்தேகம் எதுவும் வரல. காலையில அந்த வழியா போன விவசாயி மதியமும் அந்த பக்கமா வரும்போது அந்த கார் நின்னுட்டு இருந்ததுனால சந்தேகப்பட்டு அந்த காரை எட்டி பாத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது கார் பின் சீட்ல ஒரு பெண் இறந்திருக்கிறத பார்த்து பயந்து போய் கத்திக்கிட்டே அந்த வழியா போன மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லிருக்காரு. உடனே வல்சாத் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் விசாரணையும் ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் கிரைம் சீனுக்கு வந்து அந்த உடலை பார்க்கும்போது இறந்து போயிருக்கிறது ஃபேமஸ் சிங்கர் வைஷாலி பல்சாரான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. குஜராத்ல நிறைய ஸ்டேஜ் ஷோ எல்லாம் கலந்துகிட்டு ரொம்ப ஃபேமஸாவும் இருந்திருக்காங்க. சிங்கர் வைஷாலி இறந்து போயிட்டாங்கன்ற செய்தி குஜராத்ல ரொம்ப வைரலாவே மாறி இருக்கு. வைஷாலியோட கணவர் இத்தேஷ் பல்சாரா நிறைய முறை அவங்களுக்கு போன் பண்ணியும் எடுக்காததுனால பயந்து போய் காலையில 2 மணிக்கு பர்தே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்டும் ஃபைல் பண்ணிருக்காரு. போலீஸ் காலையிலேயே வைஷாலியோட போன் நம்பரை ட்ராக் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. வல்சாத் போலீஸ் மூலமா வைஷாலி இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் பர்தே போலீஸுக்கும் தெரிய வந்திருக்கு. போலீஸ் ஒரு ஸ்பெஷல் டீமை ஏற்பாடு பண்ணி இந்த கேஸ விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாருக்கும் வைஷாலியோட மரணத்துல சில சந்தேகங்களும் இருந்திருக்கு. முதல்ல அவங்களோட இறப்புக்கு காரணம் ஏதாவது அஃபேர் இருந்து அவங்களோட காதலனே அவங்கள கொண்டு இருப்பாங்களோன்னு நினைச்சிருக்காங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் சாயந்தரம் தன்னோட கணவன் கிட்ட நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களோட காரை எடுத்துட்டு கிளம்பிருக்காங்க. ஆனா எங்க போறாங்கன்ற விஷயத்த இத்தேஷ் கிட்ட சொல்லாம கிளம்பிருக்காங்க. எப்பவும் போல தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போவான்றதுனால நானும் எதுவும் கேட்காம இருந்தேன். அது மட்டும் இல்லாம நான் மியூசிக் டிஸ்கஷன்ல இருந்தேன்னு சொல்லிருக்காரு. போலீஸுக்கு இத்தேஷ் மேல சந்தேகம் வந்திருக்கு. மனைவி காரை எடுத்துக்கிட்டு வெளியே போறேன்னு சொன்னா எங்க போறீங்கன்னு கேட்க மாட்டீங்களான்னு அவர் மேல சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. வைஷாலியோட நம்பரையும் இத்தேஷோட நம்பரையும் செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சில கால்ஸ் வந்திருக்கிறதும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 28 அன்னைக்கு வைஷாலிக்கு ஒரே நம்பர்ல இருந்து பலமுறை கால்ஸும் நிறைய மெசேஜஸும் வந்திருந்ததுனால அந்த நம்பரை இத்தேஷ் கிட்ட காமிச்சு இது யாரோட நம்பர்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் வைஷாலியோட ஃப்ரெண்ட் பபிதா கௌஷிக் சொல்லிருக்காரு. பபிதா கௌஷிக்கும் வைஷாலியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இத்தேஷும் பபிதாக்கு பலமுறை கால் பண்ணிருக்க விஷயம் போலீஸுக்கு விசாரணையில தெரிய வந்திருக்கு. இத்தேஷுக்கும் வைஷாலிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இத்தேஷும் பபிதாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. பபிதா மூலமா தான் இத்தேஷ் வைஷாலிய சந்திச்சு அதுக்கப்புறமா 2 பேரும் காதலிச்சு திருமணமும் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸோட விசாரணை மொத்தமும் பபிதா சுத்தியே இருந்திருக்கு. ஆகஸ்ட் 28 இத்தேஷ் பபிதா கூட போன்ல பேசி இருந்திருக்காரு. இந்த விஷயம் வெளியே வந்த உடனே இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா இருக்கும்னு மீடியால எல்லாம் பேசப்பட்டிருக்கு. ஆனா போலீஸ் இந்த கேஸை இன்னும் டீப்பா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தேஷ் கிட்ட எப்படி விசாரிச்சாலும் சரியான பதில் வராததுனால அவர் தான் கொலை பண்ணிருப்பாரோன்னு போலீஸ் சந்தேகப்பட்டிருக்காங்க. தன்னோட மனைவி இறந்து போயிட்டான்ற வருத்தத்திலையும் நிறைய வெப்சைட் யூடியூப் சேனல்ல நம்ம மேலதான் சந்தேகப்படுறாங்கன்ற பயத்துல இருக்கான்னு போலீஸும் நினைச்சிருக்காங்க. பபிதாவோட கால் டீடைல்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது திரிலோக் சிங்ன்ற நபர் கூட அதிக முறை பேசியிருக்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. அவனோட சொந்த ஊர் பஞ்சாப். குஜராத் போலீஸ் பஞ்சாப் போலீஸ் கிட்ட அவனை பத்தி விசாரிக்கும் போது
அவன் ரொம்ப கொடூரமான கான்ட்ராக்ட் கில்லர்னு தெரிய வந்திருக்கு. நிறைய கொலை வழக்குகள்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கான்ற விஷயமும் தெரிய வந்திருக்கு. அவங்க ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்னு தெரிஞ்ச உடனே பபிதாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பபிதாவை போலீஸ் விசாரிச்சாலும் எந்த ஒரு உண்மையும் சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சிட்டே இருந்திருக்கா. இன்னொரு பக்கம் திலக்கோட கால் டீடைல்ஸ செக் பண்ணும் போதுதான் எல்லா உண்மைகளும் வெளியே வந்திருக்கு. விசாரணை பண்ண அதிகாரிகளுக்கு மட்டும் ஒரு விஷயம் புரியாம இருந்திருக்கு. தினமும் ஒவ்வொரு பக்கத்துல இருந்து ஒவ்வொரு செய்திகள் வந்துட்டு இருந்ததுனால போலீஸ் குழம்பி போயிருந்திருக்காங்க. பபிதாவுக்கு எப்படி இந்த கான்ட்ராக்ட் கில்லர் கூட பழக்கம் ஏற்பட்டு இருக்கும்னு நினைச்சிருக்காங்க. அந்த சமயத்துலதான் பபிதாவோட போனை செக் பண்ணும்போது Facebook மூலமா தான் போலீஸுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பபிதாவுக்கு கல்யாணமாகி 10 வயசுல ஒரு பையனும் இருக்கான். Facebook மூலமா சுகிந்தர் சிங்ன்ற நபர் கூட பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. பபிதாக்காக சுகிந்தர் என்ன பெண்ணாலும் செய்வான். அவளுக்கு நிறைய முறை பண உதவியும் செஞ்சிருக்கான். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பபிதா வைஷாலி கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாய் கடனா வாங்கியிருக்கா. பபிதாக்கு பணம் கொடுத்த விஷயத்த இதேஷ் போலீஸ் கிட்ட முதல்லயே சொல்லியிருந்தா இந்த கேஸ் எப்பயும் சால்வ் ஆகிருக்கும். ஆனா இதேஷ் அத போலீஸ் கிட்ட சொல்லாம மறைச்சிருந்திருக்காரு. ஏன்னா 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கோன்னு சொன்னா ஐடி ப்ராப்ளம் வருமோன்னு பயந்து போலீஸ் கிட்ட சொல்லாம மறைச்சிருந்திருக்காரு. சுகேந்திரா அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போதுதான் நடந்த எல்லா விஷயமும் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. பபிதா வைஷாலி கிட்ட 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கா. பபிதாவும் 6 மாசத்துல உன்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னதுனால வைஷாலியும் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேக்குறான்னு அந்த பணத்தையும் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து 3 மாசமா வண்டி கொடுத்துட்டு இருந்த பபிதா 4வது மாசத்துல இருந்து வண்டி கொடுக்கறதையும் நிறுத்திருக்காங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் வைஷாலி என்னோட மொத்த பணத்தையும் கொடுத்துடு, நாங்க வீடு வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. அடிக்கடி வைஷாலி பபிதாவுக்கு போன் பண்ணி பண விஷயத்த பத்தி கேட்டுட்டு இருந்ததுனால பபிதா கடைசியா அவங்களோட நம்பரையே பிளாக் பண்ணி வச்சிருந்திருக்கா. போனும் லைன் போகாததுனால வைஷாலி நேரடியாவே பபிதாவோட வீட்டுக்கு போயிட்டு பணத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு பபிதாவும் எங்களுக்கு பிளாட் இருக்கு, அந்த பிளாட்டை வித்துதான் உனக்கு பணம் கொடுக்க முடியும்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா பதில் சொல்லிருக்காங்க. வைஷாலி தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பபிதாவை மிரட்ட சொல்லிருக்கா. அவங்களும் பபிதாவோட வீட்டுக்கு போயிட்டு பபிதா கிட்ட வைஷாலி கேக்குற சமயத்துல நீ பணத்தை கொடுக்கலனா விபரீதமான முடிவுகளை சந்திப்பேன்னு மிரட்டிருக்காங்க. அந்த டார்ச்சரை தாங்க முடியாத பபிதா இதுக்கு ஒரே தீர்வு வைஷாலியை நம்ம கொலை பண்ணாதான் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வர முடியும்னு நினைச்சிருக்கா. அதுக்காக தான் Facebook ஃப்ரெண்டான சுகிந்தர் கிட்ட உதவி கேட்டிருக்கா. இவங்க 2 பேருக்குள்ளயும் 10 வருஷமா தொடர்பு இருந்திருக்கு. அவங்க மூலமா பஞ்சாப்ல இருந்து கான்ட்ராக்ட் கில்லரை ஏற்பாடு பண்ணிருக்கா. வைஷாலியை கொலை பண்றதுக்காக அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் கிட்ட 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசிருக்காங்க. வைஷாலி நம்ம கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தானா அவளுக்கு 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியது வரும். இதே 8 லட்சம் ரூபாய் கொடுத்து அவளை கொலை பண்ணிட்டோம்னா இந்த டார்ச்சர்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம்னு பபிதா நினைச்சிருக்கா. பபிதா வைஷாலியோட போன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருந்ததுனால வைஷாலி வேற ஒரு ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து பபிதாவுக்கு போன் பண்ணிருக்காங்க. பபிதா போன் எடுத்து பேசும்போது உன்னோட பணத்தை வஷியார்ல இருக்க டைமண்ட் ஃபேக்டரி கிட்ட வந்து வாங்கிக்கோ, பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீலாம் ஒரு ஃப்ரெண்டான திட்டி போனையும் வச்சிருக்காங்க. அது கேட்டதும் வைஷாலி பபிதா நம்மளுக்கு பணம் கொடுத்துடுவாளோன்னு நினைச்சு ஆகஸ்ட் 28, 2022 அன்னைக்கு சாயந்தரம் தன்னோட கணவன் கிட்ட கூட சொல்லாம காரை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பிருக்காங்க. இன்னொரு பக்கம் பபிதாவும் சாயந்தரம் தன்னோட வீட்ல இருந்து அவளோட 2 வீலர் எடுத்துக்கிட்டு டைமண்ட் ஃபேக்டரிக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடியே தன்னோட வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஆட்டோல அந்த இடத்துக்கும் போயிருக்கா. கான்ட்ராக்ட் கில்லர்ஸும் அந்த இடத்துக்கு வந்து மறைஞ்சு நின்னுட்டு இருந்திருக்காங்க. வைஷாலி தன்னோட காரை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பபிதா வைஷாலியோட கார்லயும் ஏறி 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே வைஷாலியோட கார்ல அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸும் ஏறி இருக்காங்க. அவங்க கார்ல ஏறினதுக்கு அப்புறம் பபிதா அந்த கார்ல இருந்து கீழே இறங்கி வெளியே போயிருக்கா. அதுக்கப்புறமா அந்த கொலைகாரங்க 2 பேரும் சேர்ந்து வைஷாலியோட கழுத்தை ரொம்ப கொடூரமா நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. வைஷாலி இறந்ததுக்கு அப்புறம் பபிதாவும் கான்ட்ராக்ட் கில்லர்ஸும் சேர்ந்து வைஷாலியோட சடலத்தை அவங்களோட கார்லயே எடுத்துட்டு போய் பார் நதி கிட்ட அவங்களோட காரை விட்டுட்டு வந்திருக்காங்க. வேலை முடிஞ்ச உடனே பணத்தை வாங்கிக்கிட்டு கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் பஞ்சாபுக்கும் தப்பிச்சு போயிருக்காங்க. அந்த 2 கொலைகாரங்களை பிடிக்கிறதுக்காக போலீஸ் இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பபிதாவையும் சுகேந்திரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா பபிதா இப்போ 8 மாசம் கர்ப்பிணியா இருக்கா. கர்ப்பமான சமயத்துல இந்த மாதிரியான கீழ்த்தனமான வேலையை செஞ்சு கைதாகி இருக்கா. இந்த காலத்துல நெருங்கின சொந்தமா இருந்தாலும் ஆத்திர அவசரத்துக்கு 1 ரூபாய் பணம் கூட கொடுக்க மாட்டாங்க. நெருங்கின தோழியா இருந்ததுனால கொஞ்சம் கூட யோசிக்காம 25 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்திருக்காங்க வைஷாலி. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறது தான் முறை.
ஆனா அந்த பணத்தை திருப்பி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு தன்னோட நெருங்கிய தோழியே ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்கா இந்த பபிதா. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.